ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நினைற்றவல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என கண்பானவர்களே, இன்னைக்கு கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை லூக்கா 1:37 அவரால் கூடாத காரியம் என்பது ஒன்றுமில்லை. ஆம், நம்ம இன்னைக்கு பண்ற ஜெபம் ஒன்னொன்னும் நமக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா? இதுக்கு எனக்கு பதில் வருமா? நான் இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேனே, ஆனா பதில் வந்த மாதிரியே இல்லையே. ஆண்டவர் ஏன் மௌனமாவே இருக்காரு? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு கடந்து போகிறேன். ஏற்ற காலத்துல உங்களுக்கு பதில் தருவார். ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை நிர்ணயித்து வைத்திருப்பார், சரிங்களா? அப்போ உங்களுக்கு அவர் குறித்திருக்கிற, நீங்க நினைக்கிற காலத்துல அவர் குறித்திருக்கிற காலத்துல கண்டிப்பா பதில் வந்து சேரும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வந்திருக்கிறதான இந்த போராட்டம், இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களை தோற்கடிக்கிறது, உங்களை விளைவிக்கிறது, உங்களை லிமிட் பண்றது, மட்டுப்படுத்துறதுக்கு இல்லாம இது தேவ நாமம் மகிமைப்படுவதற்கென்று, உங்களை கொண்டு மகிமைப்படுவதற்கென்று இது ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு. அதனால கலங்காதிருங்க, பயப்படாதிருங்க. வழியே இல்லாத மாதிரிதான் இருக்கும், ஆனா வழியை திறப்பாரு. வேதம் சொல்லுது இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து ஆண்டவர் கூட்டிட்டு வரும்போது என்ன ஆகுது, 10 வாதைகளை கொடுத்து அங்கிருந்து வெளில கூட்டு வரும்போதும் முன்னாடி செங்கடல், 2 பக்கம் மலை, பின்னாடி பார்வோனோட சேனை துரத்திட்டு வருது. வழியே அவங்களுக்கு இல்லை அந்த இடத்த விட்டு கடந்து போறதுக்கு. அப்போ ஜனங்கள் எல்லாம் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு மோசேட்ட, உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கு, நான் என்ன பண்ணுவேன், செங்கடலை பிளப்பேன். அப்போ வெட்டாந்தரை வழியா நீங்கள் நடந்து போவீர்கள். எவ்வளோ பெரிய மிராக்கள், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அற்புதம் இல்லையா? ஆண்டவர் அதை செஞ்சார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் எதற்காக காத்திருக்கிறீங்க? எந்தெந்த காரியம் திசை திரும்பணும், இல்லை இதுல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு மிராக்கள் நடந்தாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி எதுக்கெல்லாம் காத்திருக்கிறீங்க? ஆண்டவர் அதுல எல்லாம் அவர் நிர்ணயிச்சபடி அற்புதத்தை செய்வார். அது பொருளாதாரமா இருக்கலாம், உங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு உங்களோட ஃபியூச்சர் கரியரா இருக்கலாம், இல்லை வேற எதுனாலுமே உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையா இருக்கலாம். இதுலையுமே ஆண்டவரால செய்ய முடியாத அற்புதங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஜெபத்தை மட்டும் விட்டுறாம இதே போல காத்திருங்க. ஆண்டவரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.